இன்று சரோஜாவின் கால்கள் தரையில் கூட படவில்லை. அவருடைய பேரனுக்கு 1 மாதம் நிறைவடைந்திருந்தது. அவர் பிறந்ததையொட்டி அவரது மகன் மருமகள் தனது அலுவலக நண்பர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்துள்ளார். சரோஜா விருந்தினர்களை வரவேற்பதில் மும்மரமாக இருந்தார் மற்றும் விருந்தினர்களுக்கு சமையலறையிலிருந்து சூடான தேநீர் கொண்டு வந்தார். அப்போது திடீரென அவரது கால் சமையலறையின் கதவு சட்டகத்தில் மோதி சரோஜாவின் கையிலிருந்து தேநீர் தட்டு நழுவி விழுந்தது. அவள் மிகவும் சிரமப்பட்டு கீழே விழுவதிலிருந்து தன்னை காப்பாற்றினாள். ஆனால் இந்த நேரத்தில் அவள் சேலையில் தேநீர் சிந்தியது. அது கரை படிந்தது. அதே சமயம் மருமகள் பூஜா கோபத்துடன் அவள் அருகில் வந்தாள். காயம்பட்டதா என்று கேட்பதற்கு பதிலாக, அம்மா இப்படி அலட்சியமாக இருக்கிறீர்கள் என்று கத்த ஆரம்பித்தாள் மருமகள் பூஜா. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் கவனம் இங்கே. மருமகளின் வார்த்தைகளை கேட்ட சரோஜா மருமகளை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது மருமகள், என்ன இப்படி பார்க்கிறீங்க? என் விலை உயர்ந்த புடவை உங்களுக்கு உடுத்து கொடுத்தேன், அதை நீங்க அழித்து விட்டீங்க. இந்த புடவை என் அம்மா எனக்கு கொடுத்தது. புடவையின் விலை எவ்வளவு தெரியுமா? இதை உடுத்தும் தகுதி கூட உங்களுக்கு இல்லை. அப்போது மருமகளின் பேச்சை கேட்டு குற்ற உணர்ச்சியில் மூழ்கிய சரோஜா அழும் குரலில் சொல்ல ஆரம்பித்தாள். இல்லை மருமகளே, அது என் தவறு இல்லை. நான் தேநீர் கொண்டு வந்தேன். அந்த நேரத்துல என் கால் அப்பொழுது கதவு சட்டத்தில் பட்டு இதெல்லாம் நடந்தது. பூஜா எதையும் உணரவில்லை, எதையும் கேட்க தயாராகவும் இல்லை. முகம் சுளித்து இல்லை இல்லை என்றாள். உங்கள் தவறு பெரியது. உண்மையில் என் புடவையை உங்களுக்கு உடுத்த கொடுத்தது என் தவறு. இந்த புடவை உங்களுக்கு தகுதி இல்லை. இதிலிருந்து அவள் மகன் வினோத்தும், அம்மா இவ்வளவு விலையுயர்ந்த புடவை கட்டியிருந்தீர்களே, அதை கவனித்திருக்க வேண்டும். இப்ப பாரு, பூஜாவின் மொத்த சேலையும் நாசமாகி போனது. விருந்தாளிகள் அனைவரும் சரோஜாவை பார்த்தார்கள் மற்றும் மகனும் கோபமாக சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் தனது மகனும் மருமகளும் பேசும் கசப்பான வார்த்தைகளால் காயப்பட்ட சரோஜாவால் இனி தன்னை தடுக்க முடியவில்லை. அவள் அறைக்கு சென்று அமர்ந்தாள். சரோஜாவின் கைகளில் கொப்பளங்கள் சூடான தேநீர் சிந்தியதனால் யாரும் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் அந்த புண்களின் எரியும் உணர்வு கூட அவருக்கு அந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கவில்லை. அதைவிட வலியானது அவரது மகன் மற்றும் மருமகளின் கூர்மையான வார்த்தைகள். சரோஜாவின் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. தன் மகன் மற்றும் மருமகள் வீட்டிற்கு வந்து 2 மாதங்கள் கடந்து விட்டது என்று நினைக்க ஆரம்பித்தாள். இந்த நேரத்தில் யார் என்ன செய்தார்கள்? காலை முதல் மாலை வரை வீட்டில் நிசப்தம் நிலவியது. ஒற்றை காலில் நின்று வேலை செய்தாள். அவளது மருமகள் மற்றும் மகனின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினாள். அலுப்பாக இருந்தாலும் செய்தாள். உஃப்னு கூட சொல்லல. அன்று மகிழ்ச்சியுடன் தன் மகன் மற்றும் மருமகள் வீட்டை பின்தொடர்ந்த போது உண்மையில் 2 மாதங்களுக்கு முன்பு பூஜா வயிற்றில் பிள்ளையுடன் இருக்க, ஒரு நாள் வினோத் அதிகாலையில் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்த போது பூஜா அவன் அருகில் வந்து அமர்ந்து, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள். என் நிலை உனக்கு தெரியும். இப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியல. இன்றைய நிலை ஒரு வேலைக்காரை அமர்த்துவோம் என்று நினைக்கிறேன். இதை பூஜாவிடம் கேட்ட வினோத், இல்லை பூஜா, மருந்துகளுக்கு நிறைய செலவாகும். பின் காசு வேலைக்காரிக்கும் கொடுக்க வேண்டும். இப்போது அலுவலகத்திற்கு போகிறதுக்கு தாமதமாகிறது. இதை பற்றி இரவு பேசுவோம். கண்டிப்பாக இதற்கு ஏதாவது தீர்வு காண்பேன். நீ கவலைப்படாதே, நான் ஏதாவது செய்கிறேன். அதனால் உன் எல்லா வேலைகளும் முடிந்து நீ முழு ஓய்வு பெறுவாய். வினோத் சொன்னதை கேட்டும் பூஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அவள் கிசுகிசுப்பாக சொன்னாள், நீ என்ன செய்ய போகிறாய் சொல்லுங்க. அப்போது வினோத் சொன்னான், பார்த்து கொண்டே இரு, ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லிக்கொண்டே வினோத் தன் அலுவலகத்திற்கு சென்றார். வழக்கம் போல வினோத் சென்றவுடன் பூஜாவின் மொபைல் சினுங்கியது. மேலும் பூஜாவின் அம்மாவிடம் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தாள். மாலையில் வினோத் திரும்பி வந்ததும் பூஜாவிடம் சொன்னான், நீ வீட்டு வேலைகளை செய்யக்கூடாது இல்லையா? அதான் அம்மா அப்பாவை இங்க கூப்பிட வேணும்னு நினைச்சேன். அம்மா உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள். வீட்டு வேலையும் எளிதாக நடக்கும். மாமியார் மற்றும் மாமனாரை அழைப்பதை கேட்ட பூஜா அதிர்ச்சியடைந்து, இந்த வித்தையைத்தான் நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? அம்மா அப்பா இங்கேயே இருக்கையில் எவ்வளவு செலவாகும் என்று யோசிக்கவில்லையா? ஏய் பூஜா, நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அம்மா வீட்டு வேலைகளை எல்லாம் நல்லபடியாக செய்வார். பின்னர் குழந்தையை இந்த வீட்டில் வைத்து வளர்ப்போம். உனக்கு பணிப்பெண் தேவையில்லை.
இதை கேட்ட பூஜா பெருமிதத்துடன், ஆமா, என் அம்மாவும் அதைத்தான் சொன்னார். மாமியார் இருக்கும்போது வேலைக்காரி ஏன் தேவை? அப்போது வினோத் அவளை கேள்வி கண்களால் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது பூஜா சொன்னால், அதாவது என் அம்மாவின் அழைப்பு வந்திருந்தது. என் அம்மாவும் அதையே சொல்லி கொண்டிருந்தாள். முதல் 6 மாசத்துக்கு உன் மாமியாரை உன் வீட்டுக்கு கூப்பிடு. வீட்டு வேலை முதல் குழந்தையை பார்த்து கொள்வது வரை எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பாள். சரி வினோத், அம்மா இருக்கட்டும், ஆனா மாமனாருக்கு இங்கு என்ன வேலை? அவர் கிராமத்தில் இருக்கட்டும், இங்கு அம்மா மட்டுமே தேவை. அப்போது வினோத், பூஜா, உனக்கு புரியவில்லை. இந்த நேரம் அம்மா மட்டும் கூப்பிட்டால் அப்பாவுக்கு சாப்பாடு குடிப்பதில் பிரச்சனை வரும். இங்கே இருந்தால் வெளி வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். காய்கறிகள், பால், மளிகை சாமான்கள் கொண்டு வருவது என அப்பா எல்லா வேலையும் செய்வார். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அவருக்கும் பென்ஷன் கிடைக்கும். அவர் இந்த வீட்டில் வசிக்கும் போது அவர் தனது ஓய்வூதியத்தையும் இந்த வீட்டில் செலவிடுவார் இல்லையா? என் செலவும் குறையும். அப்போது வினோத் சொன்னார், என் அப்பா ஓய்வு பெற்ற போது ஓய்வு பெற்றதில் அவருக்கு நல்ல தொகை கிடைத்தது. அவர் எஃப்டி செய்திருந்தார். இப்போது அந்த எஃப்டி முதிர்ச்சி அடையும். அப்பா இங்க வந்ததும் உடனே அந்த பணத்தை பற்றி அவரிடம் பேசுவேன். அப்புறம் பெரிய வீடு வாங்கி சந்தோஷமா வாழ்வோம். அப்போது பூஜா சொன்னால், ஆனா அப்புறம் அம்மா அப்பா கூட நம்ம கூட நிரந்தரமா வாழ வந்துருவாங்க. என்னால் அந்த மக்களுடன் வாழவே முடியாது. அப்போது வினோத், ஏய் பூஜா, ஏன் கவலைப்படுகிறாய்? உன் கையில் பணம் கிடைத்தவுடன் நீ சொல்வது போல் நடக்கும். வினோத்தின் இந்த வார்த்தைகளை கேட்ட பூஜா சந்தோஷத்தில் துள்ளி குதித்து உடனே சொன்னாள், அப்புறம் என்ன காத்திருக்கிறாய்? உன் அம்மாவை சீக்கிரம் கூப்பிடு. ஆமாம், இப்ப போன் போடுறேன். இவ்வாறு கூறி வினோத் தன் அம்மாவை அழைத்து, அம்மா, பூஜாவுக்கு உடம்பு சரியில்லை, 8வது மாசம் நடக்கிறது. இப்போது வீட்டு வேலைகள் கூட அவளால் செய்ய முடியவில்லை. ஒரு வேலைக்காரி கூட இங்கே பார்க்க முடியாது. அம்மா, ஒரு காரியம் செய், கொஞ்ச நாள் இங்கே வாருங்கள். மகனின் பேச்சை கேட்டு சரோஜா, ஓகே வினோத், நான் உன் அப்பாவிடம் இதை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் சரோஜா. மாலை கோபால் வீடு திரும்பியதும் சரோஜா அவரிடம், கேளுங்க, உங்க மகன் அழைத்திருந்தான் என்று சொல்ல ஆரம்பித்தாள். நம் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லியிருந்தான். அவளுக்கு அடுத்த மாதம் பிரசவமாகும். அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. அதனால்தான் நம்மை அழைத்திருக்கிறார்கள். இதை அவரது மனைவியிடமிருந்து கேட்ட கோபால், சரோஜா, நீ சொல்வது சரிதான். குழந்தைகளுக்கு நாம் தேவைப்படும் போது நாம் பயன்படாவிட்டால் பிறகு வேறு யாருக்கு பயன்படுவோம்? மற்றும் நாம் இருந்து என்ன பயன்? மகனும் மருமகளும் நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார்கள். அவர்களுக்கு இந்த உதவி செய்ய முடியாதா? உன் மருமகள் அங்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம். நம் பொருட்களை சீக்கிரம் கட்டிக்கொண்டு அங்கு செல்ல தயாராகலாம். இதை கணவரிடம் கேட்ட சரோஜா மகிழ்ச்சி அடைந்தார். உடனே தன் மகனுக்கு போன் செய்து உற்சாகமாக சொன்னாள், மகனே, நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னிடம் வந்து சேருவோம். சரோஜா மிகுந்த அன்புடனும் அனுதாபத்துடனும் தனது மகனிடம் வர ஒப்புக்கொண்டார். ஆனால் அவளுடைய மகனும் மருமகளும் அவளை என்ன நோக்கத்துடன் அழைக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு சரோஜா மற்றும் கோபால் பெரிய நகரத்தில் தங்கள் மகன் மற்றும் மருமகளை அடைந்தனர். வீட்டை அடைந்தவுடன் வினோத், பாரு அம்மா, நேற்று முதல் உங்கள் மருமகளின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. வாந்தி வருகிறது. இதுவரைக்கும் எப்படியோ சமைத்து கொண்டிருந்தால் இப்ப வந்துட்டீங்க. நீங்க கிச்சனை பார்த்துக்கோங்க. இனி வீட்டின் மீதி பொறுப்புகளும் உங்கள் கையில். தன் மகன் தன்னிடம் மிகவும் மரியாதையாக பேசிய போது சரோஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். யோசிக்க ஆரம்பித்தாள், என் மகன் என்னை எவ்வளவு நேசிக்கிறான். நான் வந்த உடனே முழு வீட்டின் பொறுப்பையும் எவ்வளவு அன்புடன் என்னிடம் ஒப்படைத்தான். அவள் சென்றவுடன் சரோஜா முழு வீட்டு பொறுப்பையும் ஏற்று முழு வீட்டு வேலைகளையும் செய்ய தொடங்கினாள். காலை உணவு முதல் இரவு உணவு வரை அனைத்து வேலைகளையும் சரோஜா தனியாக கையாண்டார். இரவு பகலும் தன் மனைவி மும்மரமாக வேலை செய்வதை பார்த்த கோபால் அவளிடம், நாள் முழுவதும் பிஸியாக வேலை செய்து ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாதே. அப்போது சரோஜா சிரித்தபடி சொன்னால், நீங்களும் தான், மகனும் மருமகளும் என்னை பாட்டியாக்கப் போகிறார்கள். இது நகைச்சுவை அல்ல. இந்த சந்தோஷத்தை ஒப்பிடும்போது என் முழங்கால் வலியை கூட பார்க்க முடியாது. எல்லாம் சரியாகிவிட்டால் என் கவலை தீரும். அப்போதுதான் அறையிலிருந்து பூஜாவின் குரல் கேட்டது, அம்மா, எனக்கு டீ போடுங்க. அதே சமயம் வினோத்தும் ஆபீஸுக்கு ரெடியானான். அம்மா, என் காலை உணவு எங்கே? சரோஜா மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்தார்.
இறுதியாக அழகான பேரனும் பிறந்தான். ஒரு சிறிய புதிய விருந்தினர் வீட்டிற்கு வந்த நேரம் இது. அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மேலும் சரோஜா பாட்டியான மகிழ்ச்சியில் தன் களைப்பை எல்லாம் மறந்துவிட்டாள். தன் மருமகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக சேவை செய்து கொண்டிருந்தாள். நேரத்துக்கு சாப்பிட சத்தான உணவை கொடுத்து, குழந்தைக்கு பாதாம் எண்ணெயில் மசாஜ் செய்து, தாய் மகன் இருவரையும் மிகவும் நன்றாக பார்த்து கொண்டாள். ஒரு நாள் சரோஜாவும் கோபாலும் தங்கள் பேரனை மடியில் வைத்துக்கொண்டு அவனை மிகவும் ரசித்தார்கள். இருவரும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருந்தனர். அப்போது அவனுடைய மகன் வினோத் அவன் அப்பாவிடம் வந்து, அப்பா, நாம் ஒரு பெரிய வீடு வாங்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வீடு எங்களுக்கு மிகவும் சிறியதாக இருக்கிறது. மேலும் வீடு வாங்க லட்சக்கணக்கான ரூபாய் தேவை என்பது உங்களுக்கு தெரியும். அப்போது கோபால், மகனே, இதில் என்ன பிரச்சனை? எனது எஃப்டி அடுத்த மாதம் முதிர்ச்சி அடைய போகிறது. இப்போ இந்த வயசுல எங்களுக்கு எதற்கு இவ்வளவு பண தேவை? எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதையெல்லாம் நீ வைத்துக்கொள். இதை கேட்டதும் வினோத்தின் ஆசை மலர்ந்தது. அதன் பிறகு சில நாட்கள் கடந்திருந்த நிலையில் பூஜா வீட்டில் அமர்ந்திருந்த போது மாமனாரை பூஜா தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள். இவரால் எந்த பயனும் இல்லை என யோசித்தாள். வீட்டு வேலைகள் எல்லாம் மாமியார் தான் செய்கிறாள். மாமனார் வீட்டில் உட்கார்ந்து தனது வேலையை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். எனவே பூஜா தனது கணவர் வினோத்திடம், உங்கள் தந்தையை அவரது ஊருக்கு அனுப்புங்கள். அப்போது வினோத் அவளை திட்டிவிட்டு, பூஜா, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அப்பாவை வீட்டுக்கு அனுப்ப பேசுகிறாய்? அவருடைய எஃப்டியில் இருக்கும் பணத்தில் பெரிய வீடு வாங்க வேண்டும் என்ற நம் கனவு நிறைவேறப் போகிறது என்பது உனக்கு தெரியும். மேலும் அந்த பணத்திற்காக அப்பாவிடம் பேசியுள்ளேன். இப்படி சொன்னால் அப்பாவுக்கு கோபம் வந்துவிடும். அதனால அந்த பணம் வரும் வரை இப்படியெல்லாம் செய்யாதே. மறுநாள் சரோஜா கிச்சன் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு அறையை அடைந்த போது கோபால் எதையோ யோசித்து கொண்டு அமர்ந்திருந்தார். சரோஜா கேட்டாள், என்ன விஷயம்? சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்களா? அப்போது கோபால் கூறினார், சரோஜா, வினோத் நீண்ட நாட்களாக பெரிய வீடு வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறான். பார்த்தால் அவன் சொல்வதும் சரிதான். இப்போது நான் ஓய்வு பெற்றுள்ளேன். இப்போது எவ்வளவு காலம் நம் முதுமையில் நம் மகன் மற்றும் மருமகளை பிரிந்திருப்போம்? எப்படி இருந்தாலும் வயதான காலத்தில் நமக்கு நம் மகன் மருமகளின் ஆதரவு தேவை. அதனால் என் மனதில் வரும் எண்ணம் என்னவெனில், நம்மூர் வீட்டையும் நிலத்தையும் விற்றுவிட்டு இப்போது என் எஃப்டியிலிருந்து பணத்தை பெறப்போகிறேன். அப்போது மொத்தத்தில் இந்த நகரத்தில் பெரிய வீடு வாங்கும் அளவுக்கு பணம் இருக்கும். இதில் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம். இதை கேட்ட சரோஜாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. அப்போது கோபால், ஓகே சரோஜா, நாளே கிராமத்திற்கு புறப்படுகிறேன். எஃப்டிக்கான அனைத்து சம்பிரதாயங்களையும் முடித்துவிட்டு கிராமத்து வீடு மற்றும் நிலத்தை விற்பது குறித்து பேசுகிறேன். இந்த வேலையெல்லாம் முடித்துவிட்டு வர குறைந்தது ஒரு வாரமாவது ஆகும். அப்போது சரோஜா சொன்னது, ஆனால் அடுத்த வாரம் குட்டி பிறந்ததை கொண்டாட வீட்டில் விருந்திருக்கிறதே. ஏய் சரோஜா, நான் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அடுத்த வாரத்திற்குள் வருகிறேன். நீ கவலைப்படாதே. மறுநாள் கோபால் கிராமத்திற்கு புறப்பட்டார். கிராமத்து வீட்டை விற்று எஃப்டி பணம் வந்ததை கேள்விப்பட்டு அவரது மகனும் மருமகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவருமே ஒரு பெரிய ஆடம்பர வீட்டை கனவு காண ஆரம்பித்தனர். அடுத்த நாள் சரோஜா வேலை முடிந்து சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்டது. உடனே ஓடி வந்து அவனை மடியில் தூக்கி கொண்டாள். திடீரென்று மருமகள் கோபமாக, அம்மா, கையை கழுவாமல் எப்படி குழந்தை எடுத்தாய்? அது தொற்று நோயை உண்டாக்கும் என்பது கூட தெரியாதா? இனிமேல் குழந்தையை உங்கள் மடியில் வைக்க நேர்ந்தால் கைகளை சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்யுங்கள். சரோஜா தனது மருமகளிடம் இருந்து இது போன்ற விஷயங்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையெல்லாம் தன் மகன் வினோத் முன் மருமகள் சொல்லிக் கொண்டிருப்பது அவளுக்கு ஆச்சரியம். ஆனால் வினோத் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மெல்ல நாட்கள் நகர்ந்தன. சரோஜாவின் மருமகள் பூஜா அவளது வேலையில் சில குறைகளை கண்டுபிடித்து கொண்டே இருந்தாள். அவளுடைய மகன் ஒரு மௌன பார்வையாளனாக பார்த்து கொண்டிருந்தான். குழந்தைக்கு ஒரு மாதம் ஆன போது வினோத்தும் பூஜாவும் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். பார்ட்டி அன்று சரோஜாவின் மருமகள் பூஜா அவளிடம் வந்து, அம்மா, இன்று பார்ட்டியில் உடுத்தும் நல்ல புடவை கூட உன்னிடம் இல்லை. நீங்கள் கிராமத்திலிருந்து கொண்டு வந்த புடவைகள் அனைத்தும் பழைய டிசைன்கள். உங்கள் பழைய காட்டன் புடவை அணிந்து கொண்டு எங்கள் விருந்தினர்களுக்கு முன்னால் வந்தால் எங்களுக்கு என்ன மரியாதை?
எனவே நீங்கள் ஒன்று செய்யுங்கள். இன்று பார்ட்டிக்கு என் சேலையை நீங்க உடுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் கவனமாக அணியுங்கள். ஏனென்றால் இந்த புடவை என் அம்மா எனக்கு கொடுத்தது மற்றும் இது மிகவும் விலை உயர்ந்தது. இந்த புடவையில் கரை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சரோஜா, சரி பூஜா, நீ சொன்னால் உன் புடவை உடுத்திக் கொள்கிறேன் என்றாள். ஆனால் விலை உயர்ந்த புடவை கொடுக்க வேண்டாம், லேசான புடவை கொடு, அப்போதுதான் அணிவேன். பூஜா தன் அலமாரியிலிருந்து ஒரு புடவை எடுத்து மாமியாரிடம் கொடுத்து விட்டு, அத்தை, இந்த புடவை அணியுங்கள் என்றாள். இன்றைக்கு உனக்கு உடுத்த தருவது போல் நீங்க உங்க வாழ்நாளில் இப்படி ஒரு புடவை உடுத்தியிருக்க மாட்டீர்கள். மருமகளின் புடவை உடுத்தவே அவளுக்கு ஆசையே இல்லை. ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. அதனால் கட்டாயத்தின் பேரில் அவள் மருமகளின் புடவையை அணிந்தாள். மாலை பார்ட்டியின் போது அவரது மகனும் மருமகளும் விருந்தினர்கள் அனைவருடனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். சரோஜா எல்லா வேலைகளையும் கையாண்டு ஓடிக்கொண்டிருந்தார். அவரது கணவர் கோபால் விருந்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் கிராமத்திற்கு சென்ற வேலை முடிய இன்னும் 2 நாட்கள் ஆகும். விருந்தினர்கள் அனைவருக்கும் பரிமாறும் போது சரோஜா சோர்வாக உணர்ந்தார். இதன் போது அவளது கால் சமையலறையின் கதவு சட்டகத்தில் மோதி டீ அவள் சேலையில் விழுந்தது. அதன் பிறகு அவரது மகனும் மருமகளும் அனைவர் முன்னிலையிலும் தனது தாயை துஷ்பிரயோகம் செய்ய தொடங்கினர். இப்படி இழிவான வார்த்தைகளை கேட்டதும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை. சாப்பாடு சாப்பிடாமல் தன் அறைக்கு சென்றாள். மேலும் மருமகளின் சேலையை கழற்றி ஓரமாக வைத்தாள். விருந்து முடிந்ததும் அவள் மருமகளிடம் சொன்னாள், பூஜா, நாளை உன் புடவையை சுத்தம் செய்து தருகிறேன். அதனால் கோபமாக சொன்னாள் பூஜா, இவ்வளவு அன்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் வீட்டில் சேலை துவைப்பதில்லை. இந்த புடவைகளை உலர்த்தி சுத்தம் செய்ய முடியாது. ஒரு சேலை ட்ரை கிளீன் செய்ய செலவு ரூபாய் 500 ஆகும். நான் உன்னை போல கிழிந்த புடவை அணிவதில்லை. மருமகளின் இந்த வார்த்தைகளை கேட்ட சரோஜா மிகவும் அவமானமாக உணர்ந்தார். இப்போது அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கவே மனமில்லை. மறுநாள் மகன் மருமகள் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவரது கணவர் போன் செய்து விருந்து எப்படி இருந்தது என்று சரோஜாவிடம் கேட்க சரோஜாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. சரோஜாவின் மௌனம் கோபாலின் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. குழந்தை நல்லா இருக்கிறதா? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆமாம், எல்லாம் நலம். இப்போது நீங்க சீக்கிரம் வாங்க, நீங்க இல்லாமல் எனக்கு இங்கு சுகம் இல்லை என்று கண்ணீர் குரலில் சரோஜா சொன்னாள். இதை சரோஜாவிடம் கேட்ட கோபால் ஆச்சரியப்பட்டார். கோபாலுக்கு கோபம் வந்தது. என்ன நடந்தது என்று என்னிடம் மறைக்காமல் சொல்லு என்றார். சரோஜா எல்லாவற்றையும் சொன்னாள். இதையெல்லாம் கேட்ட கோபால் தன் மனைவியிடம் எப்போதும் மரியாதையாக பேசிக் கொண்டிருப்பார்களே, அவளுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வந்து விட்டதா? கூட்டத்தில் மருமகளும் மகனும் இதையும் செய்தார்களா? அதுவும் ஒரு புடவைக்கு போய் இப்படி தரைக்குறைவாக என்னால் தாங்க முடியவில்லை. என் மனைவியும் 2 மாதங்களாக இந்த மக்களுக்கு சேவை செய்வதில் முழு மனதுடன் ஈடுபட்டிருக்கிறாள். என் மகனும் இப்படி இருக்கிறானா என்று இருவரும் நினைக்க ஆரம்பித்தார்கள். சரி, இப்பொழுது போனை வை, நான் வந்து பேசிக்கொள்கிறேன். 3-4 நாட்களுக்கு பிறகு கோபால் தனது மகனின் வீட்டை அடைந்தார். அவர் தன்னுடன் ஒரு பெரிய ஷாப்பிங் பேக்கை கொண்டு வந்திருந்தார். அவர் பையை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு தனது மனைவியின் அறைக்கு சென்றார். பின்னர் அவரது மருமகள் பூஜா அறையை விட்டு வெளியே வந்ததும் ஷாப்பிங் பேக்கை பார்த்து மிகுந்த ஆர்வத்துடன் திறக்க ஆரம்பித்தாள். அதில் ஒரு அழகான சேலை வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை தன் கணவர் வினோத் தனக்காக அந்த புடவையை கொண்டு வந்திருக்கலாம் என்று நினைத்தாள். பூஜாவுக்கு மாமனார் வீட்டுக்கு வந்திருப்பது கூட அவளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வரும்போது பூஜா தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். வினோத் தனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருப்பதாக உணர்ந்தாள். பூஜா வேகமாக சேலையுடன் அறைக்குள் சென்று உடுத்தியிருந்தாள். புடவை மிகவும் அழகாகவும் விலையுயர்ந்ததாகவும் இருந்தது. இந்த புடவையின் மதிப்பு குறைந்தது 20,000 ரூபாய் இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தாள் பூஜா. அவள் எப்போதும் இத்தகைய புடவைகளை வாங்க விரும்புவாள். சிறிது நேரத்தில் வினோத் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தான். தன் அறையை விட்டு வெளியே வந்த பூஜா மிகவும் மகிழ்ச்சியுடன் வினோத்தை அழைத்து, பார், இந்த புடவையில் நான் எப்படி இருக்கிறேன். வினோத் அவளை அந்த புடவையில் பார்த்ததும் கண்கள் கலங்கியது பூஜாவுக்கு. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பூஜா, நீ எப்ப வாங்கினன்னு கூட சொல்லல. இதை கேட்ட பூஜா ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்கிறீர்கள்? இந்த புடவை நீங்க கொண்டு வரவில்லையா? ஏய், ஏன் கேலி செய்கிறாய்? இந்த புடவை இங்கே வைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் யார் கொண்டு வந்திருப்பார்கள்? அதே நேரத்தில் வினோத் மற்றும் பூஜாவின் வார்த்தைகளை கேட்டு கோபால் தனது மனைவியுடன் வெளியே வந்தார்.
பூஜாவுக்கும் வினோத்துக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்போது கோபால், பூஜா, அந்த புடவையை நான் தான் கொண்டு வந்தேன், வினோத் அல்ல என்று சொல்ல ஆரம்பித்தார். அப்போது வினோத், ஹே அப்பா, எப்போ வந்தீங்க? அதுவா மகனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். மேலும் மருமகளே, இந்த புடவையை உனக்காக கொண்டு வரவில்லை, என் மனைவிக்காக. சரி விடு மருமகளே, ஒருவேளை என் மனைவியை விட உனக்கு இந்த சேலை தேவைப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னிடம் நிறைய புடவைகள் இருக்க வேண்டும். ஆனால் உன்னிடம் இவ்வளவு விலையுயர்ந்த புடவை ஒன்று கூட இருக்காது என்று நான் நம்புகிறேன். மாமனாரிடம் இதை கேட்ட பூஜாவின் உடல் முழுவதும் தீ பிடித்தது. இந்த புடவை உடுத்தி கொண்டுதான் பெரிய தவறு செய்து விட்டதாக உணர்ந்தாள். உடனே கோபத்துடன் அறைக்கு சென்று உடை மாற்றி சேலையை ஷாப்பிங் பேக்கில் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். அவள் அதை டைனிங் டேபிளில் வைக்க ஆரம்பித்தவுடன் அப்போது கோபால், இது தேவையில்லை மருமகளே, இப்போது நீ இந்த புடவையை வைத்துக்கொள். ஏனென்றால் இனிமேல் என் மனைவி யாருடைய உடையும் அணிய மாட்டாள். இப்போது இதை போல் 1000 புடவைகளுக்கு அவள் சொந்தக்காரி. கோபாலின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவரது மகன் வினோத் கேள்வி கண்களால் அவன் முகத்தை பார்க்க தொடங்கினான். அப்புறம் கோபால், ஏன் ஆச்சரியமா இருக்க மகனே? பின்னர் அவர் தனது பையிலிருந்து சில காகிதங்களை எடுத்து வினோத்திடம் கொடுத்து, நம் கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கும் சாலையில் எனது மனைவி பெயரில் புடவைகளுக்கென்றே பிரத்யேகமான ஒரு ஷோரூம் வாங்கியுள்ளேன். இது அதனுடைய பேப்பர். மாமனாரின் இந்த வார்த்தைகளை கேட்டு பூஜா அதிர்ந்தாள். இதை கேட்டதும் வினோத் ஆத்திரமடைந்தார். என்னப்பா இது? எங்கள் வீட்டிற்கு பணம் ஏற்பாடு செய்ய நீங்கள் சென்றீர்கள் இல்லையா? அந்த பணத்தை தருவதாக உறுதியளித்திருந்தாய். அப்புறம் என்ன இதெல்லாம்? ஆம் வினோத், ஆனால் அதற்கு முன் நான் என் மனைவிக்கு மரியாதைக்குரிய வாழ்க்கையை தர வேண்டும் என்று உறுதியளித்திருந்தேன். மேலும் இன்று வரை அவளை அவமதிக்கும் உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. நீ மருமகளே, என் மனைவிக்கு விலையுயர்ந்த புடவை உடுத்த முடியாது என்று நீ நினைக்க வேண்டாம். நான் நல்ல வேளையில் இருந்தேன், இன்னும் ஓய்வூதியம் பெறுகிறேன். ஆனால் சரோஜா எப்பொழுதும் எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்பினாள். அதனால்தான் அவள் விலையுயர்ந்த புடவைகளை வாங்கவே இல்லை. பிள்ளைகளின் கல்விக்கு பணம் செலவழிப்பதையே அவள் விரும்பினாள். அதனால்தான் அவள் தனக்காக அதிகம் செலவு செய்ததில்லை. மேலும் மகன் வினோத், யாருக்காக எங்கள் முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தோமோ அந்த குழந்தை இன்று எங்களிடம் இப்படி இருப்பான் என்று நாங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. நம்ம ஊர் வீடு நிலத்தை எல்லாம் விற்று உன்னிடம் ஒப்படைத்து விட்டு உன்னுடன் வாழலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். நிலத்தை விற்றுவிட்டேன். ஆனால் வீட்டை விற்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நீயும் உன் மனைவியும் உங்களின் உண்மையான முக வண்ணத்தை காட்டியது நல்லது. இதற்காக இந்த நேரத்தில் நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். மருமகளே, இனி உன் மாமியார் விலையுயர்ந்த புடவைகளை அணிவாள். அப்புறம் உன் மாமியார் லேசான புடவை கட்டுகிறாள். விலையுயர்ந்த புடவைகளை எப்படி அணிவது என்று புரியவில்லை என்று சொல்ல மாட்டாள். கோபாலின் இந்த பதிலை கேட்ட பூஜா தன்னை யாரோ அறையாமல் தன் கன்னத்தில் பலமாக அறைந்தது போல் உணர்ந்தாள். பூஜாவும் வினோத்தும் அப்பாவின் வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்போது கோபால், போகலாம் சரோஜா, நீ நம் பொருட்களை பேக் செய்து கொள்ளு. இப்போது நாம் இங்கு இருக்கவே தேவையில்லை. இன்றே நம் வீட்டிற்கு கிளம்புவோம். நம் வீட்டில் மிக நன்றாக வாழலாம். போகும்போது கோபால் வினோத்திடமிருந்து அந்த காகிதங்களை வாங்கி கொண்டு, மகனே, உன் அம்மா உன்னை மிகவும் அன்புடன் வளர்த்தாள். உங்கள் பொழுதுபோக்கில் அவர் எந்த கல்லையும் விட்டு அடிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அதே மகன் தன்னை கேலி செய்வான் என்பது அவளுக்கு தெரியாது. மன்னிக்கவும் மகனே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் யாரால் இங்கு வந்தீர்களோ அந்த நபரை விட்டு சென்று விட்டீர்கள். மருமகள் வெளி குடும்பத்திலிருந்து வந்தாலும் அம்மாவின் போராட்டத்தை பார்த்திருப்பாள். ஒரே ஒரு சேலை அழுக்காக ஆனதற்கு என்ன பேச்சு? உன் சிறு வயதில் அம்மாவின் எத்தனை புடவைகளை மண்ணாக்கினாய் என்ற எண்ணமே உனக்கில்லை. இவ்வாறு கூறிவிட்டு கோபால் தனது மனைவியின் கையை பிடித்தபடி கிராமத்திற்கு புறப்பட்டார். இன்று வினோத் மற்றும் பூஜாவின் கண்கள் வெட்கத்தில் தரையை பார்த்து கொண்டிருந்தன. இருவரும் வாயடைத்து நின்றனர். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.